விமானத்தை ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றும் இதிகாசத்தில் கூறப்படும் பரத்வாஜ் முனிவர் தான் கண்டுபிடித்ததாகவும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் பேசியது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவார் என்ற கருத்து தவறானது என்றும் அவர் ரகசிய எந்திரங்களை செய்து வந்ததாகவும் அவர் கூறியது பேசுபொருளாகியுள்ளது. कुंभकर्ण टेक्नोक्रेट था, टेक्नोलॉजी जानता था वो. ராமாயண கதைக்கும் ரிக்வேத காலத்து முனிவர் கதைக்கும் புது விளக்கம் தந்து நாடு முழுவதும் பேசு பொருளாகியுள்ளார் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல். அவர் அண்மையில் குவாஜா மொயினுதீன் சிஷ்டி பாபா விஸ்வ வித்யாலயா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ராவணனின் சகோதரர் கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவார் என்றும் 6 மாதம் விழித்திருப்பார் என்றும் தவறான தகவல் பரப்பப்படுவதாக கூறினார். கும்பகர்ணன் உண்மையில் ஒரு தொழில்நுட்ப நிபுணர் என்றும் அவர் தனது சகோதரர் ராவணனின் உத்தரவின் பேரில் ஆய்வகத்தில் தங்கி 6 மாதங்கள் ரகசியமாக பல இயந்திரங்களை தயாரித்ததாகவும் ஆனந்திபென் பட்டேல் தெரிவித்துள்ளார். அதேபோல் நமது தொழில்நுட்பங்கள் ரகசியமாக இருக்க வேண்டும் என்றும் மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். कुंभकर्ण टेक्नोक्रेट था, टेक्नोलॉजी जानता था वो, लेकिन ये टेक्नोलॉजी दूसरे कंट्री दूसरे देश न ले जाए, इसी वजह से गुप्त तरीके से ये यंत्रों बनाता रहता था. இது மட்டுமின்றி ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்களில் கூறப்படும் வேதகால முனிவர் பரத்வாஜ் தான் முதலில் விமானத்திற்கான ஒரு யோசனையை வழங்கியதாகவும் ஆனால் அது ரைட் சகோதரர்களின் கண்டுபிடிப்பாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனந்திபென் பட்டேல் கூறினார். இதனால் மாணவர்கள் தங்கள் முன்னோர்கள் செய்த இணையற்ற ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை பாராட்டுவதற்கு பண்டைய இந்திய நூல்களை படிக்க வேண்டும் என்று ஆனந்திபென் பட்டேல் தெரிவித்துள்ளார். இந்த புத்தகங்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் நிர்வாகி சுப்ரியா ஸ்ரீநேட் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆழ்ந்த அறிவு இதுதானா என்று கண்டனம் தெரிவித்துள்ளார்.